வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி மற்றும் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க சார்ட் வந்து ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் 1 மணி நேர சார்ட்டு. எப்போதுமே நம்ம குட்வில் கமோடிட்டிஸை வீக் டேஸில் குட்வில் கமோடிட்டிஸோட டே ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், அதாவது ஆட்டோமேட்டிக்காக இந்த பை செல் சிக்னல் கொடுக்குற சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் வச்சு பார்ப்போம். ஆனால் ஒரு வீக்லி ப்ரெசன்டேஷன் அப்படின்றப்ப நம்ம 1 மணி நேர சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் இங்கே 1 மணி நேரத்துக்கு குறிக்கும். நான் எப்போல்லாம் இந்த ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே இந்த கம்ப்யூட்டரோட கர்சர் வைக்கிறேன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டும் டைமும் தெளிவாக தெரியும். இந்த நேராக வெர்டிகலாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நேர்கோடு ப்ளூ கலரில், அதுதான் போன வாரத்தோட ப்ரைஸ் ஓப்பனிங். போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, போன வாரம் வீக்லி ப்ரெசன்டேஷன் மண்டே காலையில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6020 விலை வந்து 6120 வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே ட்ராப் ஆயிரும் அப்படின்றது போன வாரத்தில் நம்மளோட எதிர்பார்ப்பு. இந்த 6120 அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம். இந்த 6120 தான் நம்ம ட்ரெண்டை டிசைட் பண்ணோம் அப்படின்றது போன வாரத்தில் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. போன வாரம் 28ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த 6120 தொட ட்ரை பண்ணியிருக்கு. இதை தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கோடோ ஒரு இடமோ கிடையாது, அது ஒரு ஏரியா, ஒரு ஜோன் அப்படின்றோம். மேலே ஒரு 10 பாயிண்ட் கீழே ஒரு 10 பாயிண்ட் சேர்த்து தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது 6120 மேலே போக முடியாத காரணத்தினால மார்க்கெட் மறுபடியும் எங்கே ஓப்பன் ஆகிருக்கோ அதே இடத்துக்கு வந்திருக்கு, 6020 அப்படின்ட்டு. இந்த 6020 6000 அப்படின்றது எவ்வளோ முக்கியமான இடம் அப்படின்றது போன வார வீக்லி ப்ரெசன்டேஷனில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் ஏகப்பட்ட கேண்டில் ஸ்டிக் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல ஒரு பையிங் செல்லிங் கண்ணாமனா நடந்திருக்கு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ 6020 6000 கீழே ப்ரைஸ் வந்தோன்னே, அதை விட முக்கியமாக இந்த 6000 அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர், ஒரு சைக்காலஜிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6000 கீழே விலை வந்தோன்னே என்ன ஆயிருக்கு, மறுபடியும் இங்கே கீழே விழுந்து இந்த 6060 அப்படின்ற போன வீக்கோட லோவை டெஸ்ட் பண்ணியிருக்கு. போன வீக் பாருங்கள் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கீழே வந்து அக்டோபர் 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி இந்த இடத்த நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்ததுனால க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் 6120 பக்கமாக போக முடிஞ்சது. மறுபடியும் இந்த இடத்துல வந்த காரணத்தினால மார்க்கெட் இந்த இடத்துல ஓரளவு கன்சால்டேட் பண்ணி இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சின்ன பையிங் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டாப். ஃப்ரீயாக கீழே விழுந்துட்டு இருந்த மார்க்கெட்டை நிப்பாட்டி வச்ச இடம் இந்த 5960. இந்த 5960 அப்படின்ற இடத்துல வந்த உடனே விலை ஸ்டாப் ஆகி இந்த இடத்துல நின்று இருக்குது. இதை நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது. அதனால தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் போட்டு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருந்து போன வாரம், அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் 24ஆம் தேதி இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்த மாதிரியே இந்த இடத்துல பாருங்கள் கிளியராக இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு இங்கே வந்து நிப்பாட்டியிருக்காங்க மார்க்கெட்டை. ஆனால் அடுத்த நாள் என்ன அது நிப்பாட்டினோடனே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 24ஆம் தேதி நடக்கிறப்ப இந்த 6020க்கு மேலே விலை போயிடுச்சு. ஆனால் இந்த தடவை இந்த 6020 ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸை எடுத்து போக முடியாத காரணத்தினால மறுபடியும் கீழே வந்து நேற்று மார்க்கெட்டில் பாருங்கள் ஓப்பனிங்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த 5920 அதை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் போன வாரத்தில் நடந்த மொத்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றோம். எப்போவுமே போன வாரம் என்ன நடந்தது அப்படின்றது நம்ம தெளிவாக நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த வாரம் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டினியூஸாக அங்கே வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனோட நோக்கம் என்னென்னா, மார்க்கெட்டோடைய முக்கியமான இடங்கள் எந்தெந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது மாறும் அப்படின்ற இடத்த கண்டுபிடிக்கிறது மற்றும் ஒரு அக்யூரேட்டான உங்களுக்கு டார்கெட் ஜோன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறது தான் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ஏன் எதுக்கு அப்படின்றத கொடுக்குறது தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனோட வேலை. ஸோ இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி, போன வாரத்தோடைய ஓப்பனிங் இது தான். இந்த 6040 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி வாரத்தை விட கம்பேர் பண்ணுறப்ப இது கம்மி தான் ஓப்பனிங். புதிய ஹையும் க்ரியேட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி வாரத்தை விட புதுசாக ஒரு ஹையும் க்ரியேட் பண்ணலை, புதுசாக ஒரு லோவும் க்ரியேட் ஆகிருக்கு. மற்றும் இல்லாமல் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு.
ஸோ இந்த வாரம் நம்ம என்ன செய்யலாம், இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ட்ரெண்ட் ஜோன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இங்கே மார்க்கெட் வந்து நமக்கு 7000லேருந்து கீழே விழுந்துட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். க்ரூட் ஆயில் மார்க்கெட் வந்து 7000 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 5900 பக்கமாக வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, தொடர்ச்சியாக மார்க்கெட் சரிவு தான் சந்திச்சிருக்கு. அந்த சரிவு இப்போ ரொம்ப மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கே நம்ம விற்றாலும் சரி, மார்க்கெட்டில் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ப்ராஃபிட் புக்கிங் இதெல்லாம் நடக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருக்கிறோம். இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வரைஞ்சிருக்கோன்னா, போன வாரத்தோட ஹையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1ஆம் தேதி மார்க்கெட்டில் ரீச் ஆன ஹையை வச்சுட்டு இந்த ட்ரெண்ட் லைனையும் வரைஞ்சிருக்கிறோம். நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூல். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இந்த ஹரிசாண்டலாக போட்டிருக்கிற லைன் மட்டும்தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் கிடையாது. ட்ரெண்ட் லைனையும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் முக்கியமான இடம். நம்ம இந்த வாரம் எந்தெந்த இடத்துல நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 7000லேருந்து ப்ரைஸ் கீழே விழுந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை கூட இந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி மேலே போகலை. இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கத்தில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஒரு 10-15 கேண்டில்ஸ்டிக் இங்கே ட்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் கன்சால்டேட் ஆனாலே இந்த மூவிங் ஆவரேஜோட லைன் இப்போ எங்கே காமிக்குதுன்னா 6014 காமிக்குது. தானாகவே இது 6000 1020க்குள்ளே வந்துடும். இந்த மூவிங் ஆவரேஜும் ஒரு முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் ரெண்டு சேர்ந்து கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் அது ஒரு ரொம்ப முக்கியமான இடமா மாறுது. அந்த மாறுறதுக்கான வாய்ப்பு இந்த 6000 1020 கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னொரு இடம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5960 இந்த குட்டியாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ப்ளூ கலர் பாக்ஸில். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அக்டோபர் 23ஆம் தேதி இந்த இடத்த தொட்டுட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல யாராவது வாங்கியிருக்கணும். மறுபடியும் அக்டோபர் 24ஆம் தேதி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை மேலே அனுப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய பையர்ஸ் இந்த இடத்துல இருந்துருக்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அக்டோபர் 30ஆம் தேதி 31 போன்ற எல்லா நாளும் மார்க்கெட்டில் இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 5960க்கு மேலே விலை போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே வாங்கின அதே ஆளுங்க பையர்ஸ் திருப்பி இங்கே பை பண்ணி மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எது வரைக்கும் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து இங்கே கன்வர்ஜ் ஆயிரும். அப்போ இது முக்கியமான இடமா மாறிடும். இந்த இடத்த தொட்ட உடனே தான் ட்ரெண்டு டிசைட் ஆகும். அதனால் இந்த 5960 மோர் ஓவர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைனும் கன்வர்ஜ் ஆகுது. ஸோ இப்போ விலை வந்து கொஞ்ச நாள் இப்போ ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி திங்கக்கிழமை மார்க்கெட் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்காக இங்கே ட்ரேட் ஆன உடனே இந்த 5920 இங்கே பிரேக் பண்ண உடனே அடுத்த வாய்ப்பு இந்த 960 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் அங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த 5960 வரைக்கும் மட்டுமே செல் பண்ண முடியும் மார்க்கெட்டில். இதுக்கு மேலே விலை போயிடுச்சுன்னா செல்லிங் பண்ணுறது அர்த்தம் இல்லை. கொஞ்சம் யோசித்து தான் அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுக்கணும். ஏன்னா இந்த 5960லேருந்து இந்த 6000 இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துலலாம் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது நம்ம பார்த்துட்டு தான் முடிவெடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5960 வரைக்கும் மட்டும் செல்லிங் பண்ணலாம். இந்த வாரத்தோட ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. எது ரெசிஸ்டன்ஸ், கீ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இந்த 5960 தான். அடுத்த டார்கெட் ஜோன் கீழே பார்த்தீங்கன்னா 5830 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிறோம். கண்டினியூஸாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் சரிவை சந்திச்சிட்ருக்கனால இந்த வாரம் ஒரு பெரிய டார்கெட் ஜோனாக நம்ம வைக்கிறது இல்லை. பெரிய டார்கெட் ஜோன் வச்சோன்னா அது கொஞ்சம் ரொம்ப பேராசை பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆக நம்மளுடைய டார்கெட் ஜோனையும் குறைச்சிட்டு வரோம், நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஜோனையும் குறைச்சிட்டு வரோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம எதிலிருந்து இதை தான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு யதார்த்தமான ப்ராக்டிக்கலான முறையில் உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் மூலமாக சொல்லித்தரோம். அதை இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்லாம் போட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை.
இந்த 5960 வரைக்கும் நீங்கள் செல்லிங் பண்ணலாம் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். இந்த 5960க்கு மேலே ப்ரைஸ் போகிற சமயத்தில் கண்டிப்பாக எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை கண்டினியூஸாக பாருங்கள். அதோடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் டீட்டெயிலாக பார்த்து நம்ம தெளிவான முடிவு எடுக்கலாம். அது வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதோடைய ட்ரெண்டான செல் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த வாரம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.